எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மம், பூரம், அதாவது சூரியனுடைய வீட்டில் கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம். நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, முதல் பகுதியில் அதாவது மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற தன்மையில் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. இரண்டாவது பகுதியில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 10, 11ஆம் இடங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. 10ஆம் இடத்துல சுக்கரன் வலுத்திருக்கிறது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நல்ல சாதகமான விஷயங்களை கொடுக்கும். சரிங்களா? ஓடி ஆடி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற தன்மைகள் மாறி உட்கார்ந்த இடத்துல மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும். சரிங்களா? அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கலை சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு, நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா தேடி வரும். சரிங்களா? குறிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்க போறீங்க, அல்லது எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க செய்கின்ற முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு உறுதியா கொடுக்கும். நல்ல மாற்றம், நல்ல ஆதாயங்கள் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த வியாபார ரீதியாக நல்ல லாபம், நல்ல வருமானம் கிடைக்குங்க. போட்ட முதலீட்டை விட அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு செய்கின்ற வேலையில் ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஜாப் சேஞ்சுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் கண்டிப்பாக உண்டு, நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி வருமானம், லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நான் சொன்ன மாதிரி லாபஸ்தானத்துல 2 மாபெரும் சுபர்கள் அமர்ந்திருக்கிறது கண்டிப்பா அந்த காதல் சார்ந்த விவகாரங்களை வெற்றியை கொடுக்கும். காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. சரிங்களா? அதாவது நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடக்க போறதும் நன்மைக்கு தான். சரிங்களா? இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நினைச்சு பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் சாதகமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கை நடக்கும். நிறைய நல்ல மாற்றங்களை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும் சிம்மம் பூரத்துல பிறந்தவங்க. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கார். நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கார். சரிங்களா? முதல் பகுதியில சூரியன் உச்சம், 2வது பகுதியில தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்கார். அதாவது ரிஷபத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு, சுபிச்சம். ஏன்னா ஸ்திர மாசம். சரிங்களா? வைகாசின்றது ஒரு ஸ்திர மாசம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சூரியன் இருக்கிற நாட்கள்ல பிறந்த நபர்கள் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே சுபிச்சம்ன்றது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அதாவது இந்த வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில கஷ்டப்பட்டா கூட 2வது பகுதியில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் முதல் பகுதியில உச்சமா இருக்காருங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், தந்தை சம்பந்தப்பட்ட வழியாக நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமுதாயத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். சரிங்களா? பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது தேடி வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 2வது பகுதியில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். அரசு வழியாக நல்ல ஆதாயங்கள், முன்னேற்றங்களை மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணமானது இருக்க போகுது. ஏன்னா கடந்த காலங்களை நீங்க பார்க்கும்போது சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய நிலை அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சனியோடையும் சூரியனுடையும் செவ்வாயோடையும் நீச புதனோடையும் சேர்க்கை பெற்ற அமைப்புல இருந்தார். குறிப்பா இந்த சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கும். 8ஆம் இடம்ன்றது என்ன, கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், நீண்ட நாள் கஷ்டம், அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதார ரீதியாக பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள ஒரு சிக்கல் ஏற்படுறது, ஏதாச்சும் ஒரு இடத்துல பணத்தை போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி வயதிற்கு ஏற்றவாறு கடந்த காலங்கள்ல நிறைய பேருக்கு கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மே மாதம் நிஜமாகவே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது.
பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். நல்ல லாபம், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு. தேவையற்ற கஷ்டங்கள் மனதை விட்டு விலகும். மனமும் சரி, உடம்பும் சரி 2மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். குறிப்பா நோய் உங்களை விட்டு விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்காக நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப அதற்கான ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் எதுவாயினும் அதை நீங்க எடுத்து செய்யறது உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.